ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஸ்கூல்ல இருந்து இப்ப ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப வாட்டர் கலர் வந்து தேவை. வீட்ல வந்து அந்த கலர் வாட்டர் இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிக்கிறலாம் எமர்ஜென்சிக்கு. அப்படிதான் என்னோட பையனும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவான். திடீர்னு ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. அப்ப அந்த நேரத்துல போய் நம்மளால வாங்க முடியாதுல்ல. அப்ப வீட்ல இருக்கிற பொருள வச்சு நம்ம வாட்டர் கலர் ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ, அந்த கலருக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்துக்கிருங்க. ரெட் கலரோ, கிரீன் கலரோ என்ன வேணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெட் கலர் மாரி வேணும்னா குங்குமம் எடுத்துக்கிறலாம். கிரீன் கலர் வேணும்னா அந்த செந்தூரம் வச்சிருப்போம்ல, அது எடுத்துக்கிறலாம். இதுலயே எல்லோ கலர் மாதிரி வேணும், ஆரஞ்சு கலர் மாரினா சந்தனம் அத வந்து எடுத்துக்கிறலாம். ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா, இங்க் எடுத்துக்கிருங்க. மையி. அத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்ப அதுக்கு என்ன என்ன தேவை அப்டின்னா, தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. வீட்ல வந்து பவுடர் என்ன யூஸ் பண்றோமோ, அதே பவுடர் எடுத்துக்கிறங்க. சின்ன பிரஷ்ஷு, பவுல் 1 அந்த கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, அந்த கலருக்கு ஏத்த மாரி கலர வந்து எடுத்து வச்சுக்கிருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்டின்னா, பவுல்ல வந்து கொஞ்சம் பவுடர் எடுத்து வந்து கொட்டிறணும். சும்மா கொஞ்சமா கொட்டுனா போதும். உங்களுக்கு வந்து ஷாம்பிளுக்கு தான் நாங்க வந்து காட்டுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பவுடர் கொட்டிட்டு, இப்ப எங்களுக்கு வந்து ரெட் கலர் தேவை அப்படிங்கிறக்காண்டி, குங்குமத்த வந்து கொஞ்சம் போட்டுட்டோம். குங்குமம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணிய எடுத்து இதுல ஊத்திறணும். ஊத்திட்டு பிரஷ் எடுத்து நல்லா கலக்கிரணும். நல்லா கலக்கிரணும். அப்படியே உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த கலர் வந்து லைட்டா ஆட் பண்ணிக்கிறங்க. ரொம்ப தண்ணியா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் குங்குமத்த எடுத்து லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த மாரி நல்லா கலக்கி விட்டீங்கன்னா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே, அந்த கலர் வந்து ரெடி ஆயிரும். இப்படிதான் நாங்களும் வந்து ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிருவோம். வாட்டர் கலர் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்படிதான் பண்ணுவது. இப்ப அத பேப்பர்லயே அடிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரிஜினல் வாட்டர் கலர் மாரியே தான் இருக்கும். எமர்ஜென்சிக்கு இது வந்து அப்போதைக்கு வேணுங்கிறனால, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அப்படியே அது வந்து வாட்டர் கலர் போல தான் இருக்கும். நம்ம வாட்டர் கலர் கடையில எப்படி வாங்குறோமோ, அதே மாரி தான் அழகா இருக்கும். இதுலயே இப்ப வேற கலர் வேணும் அப்படின்னா, இப்ப கிரீன் கலர் அந்த மாரி இப்ப இதுலயே கிரீன் கலர் வேணும் அப்படின்னா, அதே மாரி தான். பவுல்ல வந்து கொஞ்சம் பவுடர் எடுத்து கொட்டிறணும். கொஞ்சம் அதாவது அப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அத மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்து ஸ்டோரேஜ்லாம் தயவு செய்து பண்ண வேணாம். பண்ணலாம். அது வந்து அப்படியே கெட்டியாகுற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்ப நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்க தண்ணி லைட்டா ஊத்தி, அத மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சுக்கிறலாம். நாங்க வந்து அப்போதைக்கு மட்டும் தான் பண்ணிக்கிருவோம். அப்ப என்ன எங்களுக்கு கலர் இல்லையோ, அத எடுத்து ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிருவோம். இப்ப கிரீன் கலருமே அதே மாரி தான். கொஞ்சம் பவுடர் ஊத்தி, அந்த செந்தூரம் இத கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத மிக்ஸ் பண்ணிறணும். மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப அத பாருங்க அப்படியே கிரீன் கலராவே இருக்கும். இத அப்படியே இப்ப பெயிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த கிரீன் கலர் அப்படியே தெரியும் அழகா. சேம் நம்ம கடையில எப்படி வாங்குறோமோ வாட்டர் கலரு, அதே மாரியே தான் இருக்கும். எமர்ஜென்சிக்கு இப்படிதான் நாங்க யூஸ் பண்ணிக்கிறது. கிரீன் கலர் பார்த்தீங்களா? இப்ப இதே மாரி தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுலயே இந்த ப்ளூ கலரும் அவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். அந்த ப்ளூ கலரும் பாருங்க, நல்லா அவன் வந்து நெறைய அந்த ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கிட்டனால, உங்களுக்கு வந்து கேமரால பார்க்கும்போது பிளாக் மாரி தெரியுது. ஆனா இது இங்க் ப்ளூ தான். இங்க் பாட்டில் ஊத்தி தான் ரெடி பண்ணோம். அது நல்லா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கடையில வாங்கும்போது எவ்வளவு கெட்டியா இருக்குமோ, அதே மாரியே மாறிரும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சென்று அது கெட்டியாயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் தண்ணிய வந்து அதுல கொஞ்சமா ஊத்திக்கிட்டு, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணி அத அடிச்சீங்கன்னா, நல்லாருக்கும். சூப்பரா. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஓகே பாய்.